வாங்க ஒரு கற்பனைக்குள்ள போவோம். வெறும் 13 நாள்ல ஒரு சின்னதா ஆரம்பிச்ச பிராந்திய போர் முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய நெருக்கடியா மாறுனா எப்படி இருக்கும்? நாம இப்போ பார்க்க போறது அதுதான். 2026ல மத்திய கிழக்குல நடந்ததா சொல்லப்படுற ஆபரேஷன் எபிக் ஃபியூரியோட முதல் 2 வாரங்கள்ல என்னென்ன நடந்ததுன்னு ஆழமா அலச போறோம். வாங்க இந்த மோதலோட அதிர்ச்சிகரமான தொடக்கத்தை நாம இப்போ பார்க்கலாம். பிப்ரவரி 28, 2026 இந்த தேதியில தான் ஒரு புது போரோட தொடக்கம் குறிக்கப்பட்டது. வெறும் 13 நாள்ல, ஆமா, வெறும் 13 நாள்ல மத்திய கிழக்கு ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து கொழுந்து விட்டு எரியிற நெருப்பா மாறிடுச்சு. இது ஏதோ எல்லை தகராறெல்லாம் இல்ல, இது ஒரு முழுமையான பிராந்திய போர். எந்த ஒரு பெரிய போருக்கும் ஒரு தீப்பொறி தேவைப்படும் இல்லையா? இந்த விஷயத்துல அது 2 ராணுவ நடவடிக்கைகள். ஒன்னு அமெரிக்காவோட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, இன்னொன்னு இஸ்ரேலோட ரோரிங் லயன். அவங்களோட முதல் டார்கெட் ஒரே ஒரு நபர் தான். ஆனா அந்த தாக்குதலோட விளைவு அந்த முழு பகுதியுமே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. ஈரானோட உச்ச தலைவர் ஆயுதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இது ஈரான்ல ஒரு பயங்கரமான அதிகார வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. ஒரு தலைவர் வீழ்ந்தா இன்னொருத்தர் எழுந்தாகணும். அந்த வெற்றிடத்தை நிரப்பறதுக்காக கமேனியோட மகன் மோஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவரா அறிவிக்கப்பட்டார். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல். நாட்டின் புது தலைவர் எங்க இருக்கார்னே யாருக்குமே தெரியல. அவர் ஒரு மறைமுக தளபதி மாதிரி ஆகிட்டார். அப்ப அவர் எங்கதான் இருக்கார்? உளவுத்துறை அறிக்கைகள் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லுது. என்னன்னா, தன்னோட பெற்றோர் கொல்லப்பட்ட அதே தாக்குதல்ல மோஜ்தபாவும் படுகாயம் அடைஞ்சு கோமாவுல இருக்கலாம்னு சொல்றாங்க. இது வெறும் வதந்தியா? இல்ல. ஏன்னா அவரோட முதல் அதிகாரப்பூர்வ உரைய அவரே பேசல. ஒரு செய்தி வாசிப்பாளர் தான் அத நாட்டு மக்களுக்கு படிச்சு காட்டினாரு. ஒரு நாட்டு தலைவர் ஏன் இப்படி செய்யணும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அவர் கோமாவில் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அவர் பேர்ல வந்த முதல் உத்தரவுகள் அமைதியை நோக்கமாக கொண்டிருக்கல. அதுக்கு பதிலா போரை இன்னும் தீவிரமாக்குச்சு. ஹார்மஸ் ஜலசந்தியை தொடர்ந்து முடக்குங்க, தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க தளங்களை தாக்குங்க, கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஈரானிய குடிமகனுக்காகவும் பழிவாங்குவோன்னு சபதம், எல்லாத்துக்கும் மேல எதிரி எதிர்பார்க்காத புது போர் முனைகளை திறப்போம்னு ஒரு மிரட்டல். இது சமாதானத்துக்கான அழைப்பு மாதிரி தெரியல, இது ஒரு நேரடி போர் பிரகடனம். சரி, இந்த போர் எப்படி நடத்தப்படுது? இங்கேதான் ஈரான் மற்றும் இஸ்ரேலோட திட்டங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பரவலான அழிவு, இன்னொரு பக்கம் குறித்தவராத துல்லியம். இது 2க்கும் நடுவுல நடக்கிற ஒரு மோதல் தான் இது. முதல்ல ஈரானோட உத்திய பாப்போம். ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற பேர்ல மார்ச் 13 வரைக்கும் 44 தடவை ஏவுகணை தாக்குதல்களை நடத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு கொடூரமான திருப்பம் இருக்கு. அவங்களோட ஏவுகணைகள் ரொம்ப துல்லியமானது கிடையாது. இந்த குறைய சரி செய்ய அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு பெரிய குண்டுக்குள்ள பல சின்ன சின்ன குண்டுகள் இருக்கும். இதோட நோக்கம் டெலவீவ் மாதிரியான நகரங்கள்ல ராணுவ இலக்குகளை தாக்குறதில்ல. அதுக்கு பதிலா மக்கள் வாழற பகுதிகள்ல முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்துறதுதான். இதுக்கு நேர் மாறா இஸ்ரேலோட அணுகுமுறை ஒரு சர்ஜன் கத்தி மாதிரி ரொம்ப துல்லியமானது. அவங்க நகரங்கள் மேல ஏவுகணைகளை வீசல. அதுக்கு பதிலா ஈரானோட அணுவாயுத திட்டத்தோட மூளையா செயற்பட்ட 9 விஞ்ஞானிகளை குறிவச்சு அழிச்சாங்க. இது ரொம்ப நேரடியான தாக்குதல். ஈரானோட மிகப்பெரிய லட்சியத்தை அதோட வேர்லயே கிள்ளி எறிகிற ஒரு முயற்சி. வெறும் 9 விஞ்ஞானிகளோட இழப்பு எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்க பாதுகாப்பு துறையோட கணிப்புப்படி இது ஈரானோட அணு ஆயுத திட்டத்தை குறைஞ்சது 2 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளியிருக்கு. சில நாள்ல நடந்த தாக்குதல்கள் பல வருஷம் உழைப்ப வீணாக்கிடுச்சு. இந்த போர் மத்திய கிழக்குல மட்டும் நடக்கல. இதோட தாக்கம் நம்ம எல்லாரையும் பாதிக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடி இந்த போர் நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் ஹார்முஸ் ஜலசந்தி. இது பாரசீக வளைகுடாவ திறந்த கடலோட இணைக்கிற ஒரு குறுகிய நீர்வழி. சொல்லப்போனா உலக வர்த்தகத்தோட மிக முக்கியமான பாதைகள்ல இது ஒண்ணு. இதுதான் அந்த உயிர்நாடி. இந்த விளக்கப்படம் நிலைமையோட தீவிரத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட கடல் வழி எண்ணெய் வர்த்தகத்துல 4ல 1 பங்கும், திரவ இயற்கை எரிவாயுல 5ல 1 பங்கும், ரொம்ப முக்கியமா உலக விவசாயத்துக்கு தேவையான நைட்ரஜன் உரங்கள்ல 3ல 1 பங்கும் இந்த ஒரே ஒரு பாதை வழியாதான் போகுது. இப்போ ஈரான் அந்த பாதையா மூடிட்டாங்க. இதோட உடனடி விளைவு என்ன தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை 2022 உக்ரைன் போருக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிடுச்சு. இது உலகெங்கிலும் பெட்ரோல், டீசல் விலையையும் அத்தியாவசிய பொருட்களோட விலையையும் கடுமையா உயர்த்த போகுது.
ஒரு பிராந்திய போர் நடக்கும்போது உலகம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது இல்லையா? இந்த நெருக்கடிக்கு முக்கிய நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றுது? இது வெறும் போர் மட்டும் இல்ல, இது ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போர் ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னு, ஈரானோட நிபந்தனையற்ற சரணடைதல் தான் தங்களோட ஒரே இலக்குன்னு சோஷியல் மீடியாவுல அறிவிச்சிருக்காரு. இது அமெரிக்காவோட உறுதியான நிலைப்பாட்டை காட்டுது. ஆனா அந்த வெற்றிக்கே கொடுக்கற விலை என்ன? கழுத்துல யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. 13 நாள்ல 9 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, 170க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நட்பு நாடான குவைத்தே தவறுதலா 3 அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா போரோட 6 நாள் செலவு மட்டும் $11 பில்லியன் தாண்டிடுச்சு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் நடத்தின தாக்குதல்களை கண்டிச்சு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. 13 நாடுகள் இதுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கு. ஆனா ரஷ்யாவும் சீனாவும் வாக்களிப்புல கலந்துக்கல. இது உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கிற பிளவ அப்பட்டமா காட்டுது. ரஷ்யாவும் சீனாவும் நேரடியா போர்ல ஈடுபடலனாலும் அவங்க ஈரானுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. ரஷ்யா உளவு தகவல்களை கொடுக்கறதா குற்றம் சாட்டப்படுது. இன்னொரு பக்கம் சீனா போரை நிறுத்த சொல்லி அழைப்பு விடுத்தாலும் வெளிநாட்டு தலையீட்டால ஆட்சி மாற்றம் ஏற்படுவதை எதிர்க்கறாங்க. சொல்லப்போனா அவங்க இந்த மோதலோட நிழல் கூட்டாளிகள் மாதிரி. ஆக 13 நாட்களுக்கு பிறகு நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு நிக்கிறோம். இது ஒரு முடிவே இல்லாத தேய்மான போரா மாறுமா, இல்ல ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் அழிக்கிற ஒரு பெரிய பேரழிவா வெடிக்குமா? நாம பார்த்தது இந்த மோதலோட தொடக்க அத்தியாயம் மட்டும்தான். இதோட முடிவு எப்படி எழுதப்படுங்கிறது தான் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற பயம் கலந்த கேள்வி.